மனு, டேய், போறீங்களா இல்லையா? இனிமே என்ன தேடியோ பார்க்கவோ வரக்கூடாது. போங்க. போறீங்களா இல்ல உங்க ரத்தத்தை குடிக்கவா? வந்துருங்கக்கா, போயிடலாம். அக்கா வாங்க, வாங்கக்கா போலாம். வாங்க. மனு, தம்பா, அக்கா கூட்டிட்டு வா. வாங்கக்கா போலாம். என்ன தமன்னா இது? வாங்க அக்கா, வாங்கக்கா, வாங்கக்கா போலாம். வாங்க. என்னாச்சு மேடம்? போன் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. மேடம், அன்னைக்கு என்னாண்ட பொம்மி அக்காவை கொலை பண்ணது யாருன்னு ஆதாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிரும்னு சொன்னீங்க. அது யாருன்னு சொல்லுங்க மேடம். அன்னைக்கு நான் பார்க்கும்போது நார்மலா இருந்த ராணி இப்போ கர்ப்ப வயிறோட இருக்க. சித்தார்த்த வேற காணும். அவருக்கு வேற ஆபத்துன்னு வேற சொல்றாங்க. பொம்மியும் சித்தார்த்த தேடி போயிருக்கா. பொம்மி வேற நான் வர வரைக்கும் ராணிக்கும் அந்த குடும்பத்துல இருக்க யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா. பத்மநாபன் சார் சொன்ன மாதிரி இந்த நேரத்துல சாவித்திரி, ரகுவரன், தமன்னாவை பத்தி சொல்லி அந்த அதிர்ச்சியில ராணிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது? இப்போதைக்கு ராணி கிட்ட இதை பத்தி சொல்றது சரியில்லை. என்ன மேடம், நான் கேட்டுனே இருக்கிறேன், நீங்க எதையோ யோசிச்சுனே இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. நான் சொன்ன ஆதாரமே இந்த போன்ல தான் இருக்கு. அத பார்க்கதான் பரபரப்பா இந்த போனை ஆன் பண்ணி பார்த்தேன். ஆனா இந்த போன் வேற ஆன் ஆகவே மாட்டேங்குது. இந்த போனை ஆன் ஆனாதான் அந்த கொலைக்காரங்க யாருன்னே நமக்கு தெரிய வரும் ராணி. அப்படியா மேடம்? இப்படி இவனை பார்க்கவா நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து. அத்தை, நீங்க என்னோட வாழ்க்கை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? இருந்தாலும் பொம்மிய பழிவாங்க அவன் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாம். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோமே தம்பி, ஆனா வர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு புள்ள. அக்கா, நீங்களும் தமன்னாவும் வீட்டுக்கு போங்க. மனுவை இந்த நிலைமையில விட்டுட்டு வர்றது என் மனசுக்கு சரியா படல. நான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்பதான்க்கா என் மனசு நிம்மதியா இருக்கும். அக்கா, நான் வீட்டுக்கு வந்தா மனோவோட தான் வருவேன். சித்தப்பா,
இத மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா என் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். தயவு செஞ்சு எப்படியாவது மனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க சித்தப்பா. ஆமா தம்பி, நீங்க வரும்போது அவனை பழையபடி என்னோட மனோவா மாத்தி கூட்டிட்டு வாங்க. ம், இது நீங்க இந்த அக்காக்கு செய்யற பெரிய உதவிப்பா. நிச்சயமாக்கா. இது பாருங்க, நீங்க 2 பேரும் கவலைப்படாம போங்க. நான் வரும்போது என் மாப்பிள்ளையோட தான் வருவேன். நீங்க தைரியமா கிளம்புங்க. போங்கக்கா. தமனா, நீ போய் வண்டி எடு. வாங்க வாங்க. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. நான் வரும்போது மாப்பிள்ளையோட தான் வருவேன். கவலைப்படாம போங்க. பாத்துக்கா. பாத்துக்கோங்க தம்பி. சரிக்கா, சீக்கிரமா போங்க. ஏற்கனவே இருட்டிடுச்சு. யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி போவோம். ரகுவரா, ஐயோ. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஐயோ ஐயோ, வேண்டாம் வேணாம், என்ன விட்டுரு. ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. என்ன விட்டுரு. வேண்டாம், சொன்னா கேளு. வேணாம், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேணாம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஐயோ கடவுளே, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ரொம்ப வலிக்குது. என்னால வலி தாங்க முடியல. இப்படி என்ன சித்திரவதை பண்றதுக்கு என்ன ஒரே அடிய கொன்றுங்க. ஐயோ, ஜான்சி மேடம் ராணியை பார்த்து உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பாங்களோ? அந்த போன்ல இருந்த வீடியோ ஆதாரத்தை ராணி கிட்ட காட்டியிருப்பாங்களோ? அதுக்கு ராணி எப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியலையே. என்ன இருக்கும்? பத்மநாபன் சார். சொல்லுங்க மேடம், ராணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்றேன் சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க வீட்ல என் ரூம்ல தான் மேடம் இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் மேல வாங்க. சரிங்க மேடம், வந்துடுறேன். மேடம், என்னாச்சு மேடம்? ராணி கிட்ட இருந்து போனை வாங்கிட்டீங்களா? ராணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா? போன்ல இருந்த ஆதாரத்தை பார்த்து ராணி என்ன சொன்னா? சார், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொன்ன எதுவுமே நடக்கல. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா பத்மநாபன் சார், நான் ராணி ரூமுக்குள்ள போனதும் அவகிட்ட போனை வாங்கி தான் பார்த்தேன். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அந்த போனோட டிஸ்பிளே டேமேஜ் ஆயிருக்கு.
சரிங்க மேடம், போன்ல ஆதாரம் இல்ல காமிக்கல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்க ஏன் அவகிட்ட சொல்லல? பத்மநாபன் சார், என்னோட கடமையை தாண்டி பொம்மி, ராணி, அவளோட வயித்துல வளர்ற குழந்தைன்னு எல்லாரையுமே யோசிச்சு பார்த்தேன் சார். ஆதாரம் இல்லாம அவசரப்பட்டு ராணி கிட்ட விஷயத்த சொல்ல போய் சாவித்திரி டீம் உஷாராயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஆதாரம் எப்பயுமே வெளியிலேயே வராதபடி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அந்த குரூப் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் ராணி கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல. நீங்க ராணிக்காகவும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் யோசிச்சீங்களே, நானும் அப்படி யோசிச்சதுனாலதான் ரகுவரன், அந்த சாவித்திரி, தமன்னா எல்லாரும் இப்போ உசுரோட இருக்காங்க. இல்லன்னா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவங்கள கொன்னுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு உங்க ஸ்டேஷன்ல வந்து நின்றுப்பேன் சார் மேடம். சார் சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். அத்தை வாங்கத்த. அத்தை வாங்க. சார், இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் எங்க போயிட்டு வராங்க? தெரியலையே மேடம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆளை காணமே. ஆமா, ரகுவரனை காணுமே. மேடம், ரகுவரன்லாம் டம்மி பீஸ் தான். இவங்க 2 பேரும் விஷம். கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு தெரியுது மேடம். அத்தை வாங்க. அத்தை எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம நம்ம ரூமுக்கு போயிடலாம். வாங்க வாங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ ஐயா, நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல மேடம், எனக்கு ஏன் பிரச்சனையும் இல்ல. ஏன் என்னாச்சு? இந்த நேரத்துல போன் போட்டு கேக்குறீங்க. என்னாச்சு? அங்க ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைங்கய்யா, தமன்னாவும் சாவித்திரி எங்கேயோ போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தாங்க. அதான் அவங்களால உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். அதான் கால் பண்ணேன். நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இன்னும் 2 நாள்ல தீர்வு தெரிஞ்சிடும். நாளை ராத்திரி ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு தெற்கு பக்கமா போகும்போதுதான் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கான் போகுது. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க மேடம். நமக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்கு. நடக்க போறது எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். இப்போ நீங்க நிம்மதியா இருங்க. மேடம், அவருக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஆனா இந்த சாவித்திரி குரூப்பு ஏதோ ஒன்று பெருசா பிளான் பண்றாங்க. அது என்ன ஏதுன்னு நம்ம 2 பேரும் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம். நாளையில இருந்தே நம்ம 2 பேருமே கவனமா வாட்ச் பண்ணணும் சார். சரிங்க மேடம். என்ன பாப்பா இது? அந்த போன் இப்படி உடஞ்சிருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஜான்சி மேடம் அதுல ஆதாரம் இருக்குது, பத்ரோன்னு என்னாண்ட சொல்லி கொடுத்தாங்க.
அப்போ ஜான்சி மேடம் என்னாண்ட எதையோ மறைக்க தானே பாக்குறாங்க. அவங்க படுற டென்ஷனை பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்கன்னு தோணுது. பொம்மி அக்கா என்னாண்ட இருந்து விஷயத்தை மறைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனா ஜான்சி மேடம் என்னத்துக்கோசரம் மறைக்கிறாங்கன்னே தெரியல பாப்பா. இது எல்லாத்துக்கும் பதில் அந்த செல்போன்ல தான் இருக்குது. அந்த செல்போன் ஆன் ஆனா மட்டும்தான் பொம்மி அக்கா சாவுக்கு யார் காரணம்னு தெரிய வரும். அவங்க யாருன்னு தெரியறதுக்கான சான்ஸ் வந்தும் இப்படி நழுவிச்சே. பொம்மி அக்காவை கொண்டவங்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏன் கையால தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன் பாப்பா எல்லாரும் இப்படி பண்றாங்க? ஓ, நான் என்ன பாப்பா செய்யட்டும்? இந்த பாரு பாப்பா, நீ தான் தசாவதானின்னு ஏதோ சொல்றாங்களே, நீ ஆச்சும் பொம்மி அக்காவை கொண்டவங்களை நண்ட காட்டிருப்பாப்பா. அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். அவங்கள நனுக என் ரத்தம் கொதியுது. இந்த பேரு அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது பாப்பா. ஏய், யாருன்னு கேக்குறல்ல? தாமரை ஐயோ, என்ன இது? எப்படி காத்தடிக்குது, லைட் எல்லாம் அணைஞ்சு எரியுது. யாருன்னு கேக்குறல்ல? ஏய் தாமரை, நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். மெதுவா இடது பக்கம் திரும்பு, நேரா வா. ஏன் நிக்கிற? வா வா தாமரை, வா, நேரா வா. இந்த வீட்டை விட்டு வெளியே வா. வா, வெளியே வா தாமரை, நிக்காத. நடந்து வந்துகிட்டே இரு. வா, வெளியே வா. வா, என்ன நோக்கி வா. சிலாஜித்,
நடக்க போற ஆக்ஞான பூஜையில அவசியம் ராணி காளி வேஷம் கட்டி தெற்கு திசை பக்கம் போகணுமா? எந்த மூளை எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்கலாமா? நாளை நடக்க போற பூஜைக்கு என்ன போக விடாம தடுக்க இன்னையில இருந்து ஆபத்து வேலைகள் எல்லாத்தையும் துஷ்ட சக்திகள் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அதுல இருந்து இப்ப என்ன காப்பாத்துனது, நாளைக்கு நம்மள காப்பாத்த போறதும் இந்த சிலாஜித் தான். சிலாஜித்துன்னா என்னங்க ஐயா? சிவ ஞானம் கலந்த நீர்ல மூழ்கி எழும்போது பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு புதிய சக்திகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல உருவாகும் அபூர்வ வகையான தீர்த்தம். இந்த தீர்த்தம் தான் நாளை பூஜையில முக்கிய பங்கு வகிக்க போகுது. பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு பல துஷ்ட சக்திகளும் அதே மாதிரி இனிப்பு இல்லத்துல உயிர் பலி வாங்கறதுக்காக தொடர்ந்து பல விஷயங்கள் நடக்கும்.